Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல இருக்க ஒரு பெஸ்டான ஒரு புது ஃபீச்சர் ஒன்றை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ஃபீச்சர் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கு அப்படின்றது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அதாவது எனக்கே தெரியாம தான் இருந்துச்சு. நானே புதுசா தான் இந்த ஒரு ஃபீச்சர் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது என்ன ஃபீச்சர் அப்படின்னா டைனமிக் லாக் அப்படின்ற ஒரு ஃபீச்சர். அதாவது நம்ம ஒரு இடத்துல வச்சு நம்மளுடைய லேப்டாப்பையோ சாரி கம்ப்யூட்டர்ஸை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வேலை செஞ்சுட்டு நம்மளுடைய கம்ப்யூட்டரை லாக் பண்ணாம ஒரு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறோம். ஸோ அந்த நேரத்தில் நம்மளுடைய கம்ப்யூட்டரை யாரால வேணும்னாலும் யூஸ் பண்ணி அதில் உள்ள டேட்டாஸை காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி சம்பந்தமான இஷ்யூஸ் வரும் வேற யாராவது நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணா. பட் இந்த டைனமிக் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணிட்டு நம்மளுடைய மொபைலை ப்ளூடூத்தோட பேர் பண்ணி வைப்போமா இருந்துச்சுன்னா நம்ம மொபைல் அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து எழும்பி நம்ம போனோட நம்ம வெளியே போகும்போது அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இல்லாம போகும்போது நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஒட்டோவாவே லாக் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய கம்ப்யூட்டரை நம்ம திரும்ப நம்மளுடைய பாஸ்வேர்டை கொடுத்து அன்லாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு பெஸ்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபீச்சரை நம்ம எப்படி நம்மளுடைய விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துருவோம் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதுல அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல சைன் இன் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்களா இருந்துச்சுன்னா டைனமிக் லுக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு இந்த இடத்துல டிக் பண்ணிருங்க. பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உங்க மொபைலை ப்ளூடூத் ஆன் பண்ணி இந்த உங்களுடைய கம்ப்யூட்டரோட பேர் பண்ணி வச்சிருங்க. ஸோ உங்க மொபைலை இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்க பக்கத்துல அதாவது உங்க லேப்டாப் பக்கத்துல இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுடைய மொபைலும் கம்ப்யூட்டரும் இப்போ பேர் ஆகி கனெக்டிங்ல இருக்கும். அதாவது கனெக்ட் ஆகி இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க உங்க மொபைலை எடுத்துக்கிட்டு உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து கொஞ்சம் தூரம் போவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகும் போது ஒட்டோவாவே உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் லாக் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா திரும்ப நம்ம நம்மளுடைய பாஸ்வேர்டை கொடுத்து தான் அன்லாக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை இந்த இடத்துல நீங்க எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய பிரைவசிக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம். ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டர்ல யாரும் டேட்டாஸ் எதுவும் பண்ணக்கூடாது. உங்களுடைய கம்ப்யூட்டர் நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரியான செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயத்துக்கு கண்டிப்பா இந்த ஒரு டைனமிக் லாக் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களுமே இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.